ஹலோ, ஹாய். இப்போ நம்ம பார்க்குற மவுஸ் வந்து டெல். இதில என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரால் வீல் வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகல. நம்ம பாதி ஸ்க்ரால் பண்ணும்போது மேல போகுது, கீழ போகுது. நான் டைரக்ட்டா மவுஸ் ஆல்ரெடி கழட்டுனதுனால, நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். மவுஸ எப்படி கழட்டணும் அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட்ல எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கேன். ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம கழட்டுனதுக்கப்புறம், மெயினா நமக்கு இருக்கிற காம்போனன்ட்ஸ் இது மட்டும் தான். அந்த பாட்டம் பிளேட்ட தனியா வச்சிரலாம். இங்க இருக்க மெயின் பிசிபி போர்ட் ப்ளஸ் ரிமூவபிள் அந்த ஸ்க்ரால் வீல். இந்த 2 காம்போனன்ட் தான் நமக்கு இருக்கும். இதுல மெயின் கல்பிரட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெட் கலர்ல ரவுண்டா இருக்கிற இந்த வீல் தான். இந்த வீல்ல டஸ்ட் எடுக்கிறதுனால தான் மோஸ்ட்லி வந்து நம்ம ஸ்க்ரால் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுறது இல்ல. அதே மாதிரி இந்த வீல்ல பாத்தீங்கன்னா 2 சைடு இருக்கும். ஒரு ஷார்ட் சைடு, இன்னொரு கொஞ்சம் பெரிய சைடு இருக்கும். இந்த ஷார்ட் சைடுல ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும் அந்த வீலோட எண்ட். இதை நம்ம க்ளீன் பண்ணாலே சரியாயிரும். இதுக்கு நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம வீட்ல இருக்க அக்வா லென்ஸ், அந்த கிளாஸ் கிளீனர் தான் நான் யூஸ் பண்றேன். உங்கள்கிட்ட வேற ஏதாவது கிளீனர் இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் தின்னர் பேஸ்ட் ஏதோ ஒரு லிக்விட் கூட இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் நான் வைப்பேன் விட்டுட்டு. இப்போ அந்த ஒரு டஸ்ட் ஃப்ரீ கிளாத்தை வச்சு அந்த வீலை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க. அது க்ளீன் பண்ணாலே மோஸ்ட்லி இருக்கிற டஸ்ட் எல்லாமே க்ளீன் ஆயிரும். இதை ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா சைடில் இருக்க அந்த கேபிள் தான் மெயின். அதாவது கேபிள் கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த டஸ்ட் ஃப்ரீ கிளாத்தை வச்சு ஃபுல்லாக அந்த ஸ்க்ராலில் ரொட்டேட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. வேற எங்கேயும் லிக்விட் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா, அந்த வீலில் இருக்க அந்த 2 எண்டையுமே வந்து இந்த க்ளாத்தை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இங்கே டஸ்ட் எந்த அளவு இல்லாமல் இருக்கோ அந்த அளவு பெட்டராக இருக்கும் நம்ம ஸ்க்ராலோட எஃபெக்ட். ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுங்க, ஒரு சேஃப்டிக்காக அந்த வீலை அந்த பிசிபியில் இருக்க ரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி பாருங்க. ஏதாவது லிக்விட் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். எனக்கு இந்த கேஸ்ல வந்து லிக்விட் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா, அந்த கிளாத் அங்கேயே புடிச்சுட்டு, அந்த வீல கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டேட் பண்ணி, அந்த லிக்விட வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுறேன். ஒன்ஸ் இந்த வீல ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த பேக் பிளேட்டையும் எடுத்து கொஞ்சம் கிளீன் பண்ணிடுங்க. அந்த பேக் பிளேட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஷீட் இருக்கணும். அதுதான் நம்ம மவுஸ் மூவ்மெண்ட்ட வந்து டைரக்ட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அதில் வந்து அதோட ஓரியன்டேஷன் தான். ஸ்டார்டிங் வந்து ஒரு பபுள் மாதிரியும் கீழே ஒரு இன்டென் மாதிரியும் இருக்கும். அதை கரெக்டாக ஃபேஸ் பண்ணி போடுங்க. நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா மவுஸ் வந்து மூவ் பண்ணால் அங்கே ஒர்க் ஆகாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பிசிபி போர்டை பழைய மாதிரி எடுத்து மவுஸ் உள்ள வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. இதில் ரீஅட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒயரிங் ரூட்டிங் தான். இது நீங்க மெயினா பார்க்கணும். அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன நாட்ச் மாரி குடுத்துருப்பாங்க அந்த பேக் பிளேட்ல. அந்த நாட்ச் வந்து அப்படியே ரவுண்டா இருக்கும். நீங்க பார்த்தா தெரியும் அதுல. அந்த ஒயர் வந்து கரெக்ட்டா அந்த நாட்ச்ல போற மாரி பெண்ட் பண்ணி வச்சு, நல்லா ஒரு கைய வச்சோ, இல்ல ஏதாவது ஸ்க்ரூ டிரைவர வச்சோ நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த கேபிள் ஏரியா மாரி. இப்படி பண்ணா தான் நமக்கு வந்து அந்த டாப் கவர வந்து அத ஈஸியா வைக்க முடியும். அப்படி இல்லன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். இப்போ அந்த பேக் வெயிட்ல ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா 2 கிளிப் மாரி இருக்கும் ஸ்டார்டிங்ல. ஸோ அந்த கிளிப்ல மேல இருக்க டாப் கவர் வந்து கரெக்ட்டா உட்காரணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த ஸ்க்ரால் வீல வந்து கரெக்ட்டா அதில அலைன் பண்ணி, ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாரி அந்த டாப் கவர எப்படி வைக்கணும்னா, கொஞ்சம் பேக்ல வச்சுட்டு ஸ்லைட் பண்ணி உள்ள தள்ளினீங்கன்னா தான் அந்த டாப் கவர் போய் கரெக்ட்டா சீட் ஆகும். ஒன்ஸ் அது சீட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃப்ரண்ட்லயும், பேக்லயும் நமக்கு வந்து எந்த கேப் இல்லாம ஃபுல்லா உட்கார்ந்திருக்கும். ஓகே. இந்த மாரி உட்கார்ந்ததுக்கு அப்புறம், நீங்க வந்து முன்னாடி எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல அது. இதுல வந்து ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் இருக்கு இந்த மாடல்ல. அது வந்து பாட்டம்ல வரும். அந்த ஸ்க்ரூ மட்டும் டைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல வந்து 2 ஸ்ட்ரிப் பிளாஸ்டிக் சீட்டிங் ஸ்ட்ரிப் மட்டும் இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்ப டைரக்ட்டா எடுத்து நீங்க பேஸ்ட்டோ, இல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தா கம் இருக்கும். அத வச்சு நீங்க டைரக்ட்டா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இத ரிமூவ் பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த 2 பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்ப ஏதோ ஒரு பிளேடோ, இல்ல வந்து ஸ்க்ரூ டிரைவரோ வச்சு அழுத்தி அமுக்குனீங்கன்னா கண்டிப்பா வந்துரும். அந்த மாரி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த 2 டாப்ல ஒரு கர்வ் பிளாஸ்டிக் ஷீட் ஒண்ணு இருக்கும். பாட்டம்ல ஒண்ணு இருக்கும். இந்த ஷீட்ட ஒரு ஸ்க்ரூ டிரைவர வச்சு நல்லா அழுத்துங்க. ஃபுல்லா வந்துரும்.
எங்கே ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது ஜஸ்ட் நீங்கள் வச்சு பேஸ்ட் பண்ணாலே பேஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாயிண்டில் கொஞ்சம் அழுத்தி ப்ரெஷர் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக வந்துடும். ஸோ ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் மவுஸை வச்சு செக் பண்ணிக்கோங்க.